வணக்கம் நண்பர்களே, வத்தலகுண்டிலிருந்து வதிலேயன் பட்டாக். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தான் இருக்குது. கொடைக்கானலில் செம்பகனூரில் இருக்குது. தார் ரோட் மேலே தான் இருக்குது. மொத்தம் வந்து 50 சென்ட் இருக்குது. ஒரு சென்ட் வந்து 3.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை. அவங்க நம்ம ரேட்டு இடம் பிடிச்சிக்கிச்சுனாங்க ரேட்டு குறைச்சி நம்ம பேசி வாங்கிக்கலாம். குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 3.5 லட்ச ரூபா ஒரு சென்ட்டு. மொத்தம் 50 சென்ட் இருக்குது. சுற்றுக்க பென்சிங் போட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கேருந்து தெரியுது பாருங்கள். பார்த்தாலே நமக்கு இந்த இடம் நல்லா தெரியும். செம்பகனூரில் இந்த இடம் இருக்குது. செம்பகனூரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதிலிருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் எல்லா பக்கமும் ஒரு சைடு வந்து விவசாயம் நடக்குது. பாருங்கள், லெஃப்ட் சைடில் பூரா விவசாயம், ரைட் சைடில் நிறையா எல்லாமே வீடு, காட்டேஜு இந்த மாதிரிலாம் நிறையா கட்டியிருக்காங்க. இடம் வந்து ஒரு அருமையான இடம். தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. ரோடு ஸ்பேஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், காட்டேஜு இந்த மாதிரி ஏதாவது இதுக்கும் பண்ணலாம். இல்லை நம்ம வாங்கி போட்டு இப்போதைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு பின்னாடி ஏதாவது ஒரு காட்டேஜு இப்படி ஏதாவது ரீசேல் பண்ணலாம், இல்லை காட்டேஜ் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வந்து ஒரு அருமையான இடம். அக்ரியும் நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் விவசாயம். இந்த சைடு எல்லா பக்கமுமே விவசாயம் நடக்குது. அங்கே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அது கீழே ஒரு கிணறு இருக்குது. அதேமாரி நம்ம இங்கேயும் ஒரு கிணறு வெட்டிக்கலாம். தார் ரோட்லேருந்தே ஃபுல்லாகவே அங்கே வரைக்குமே பட்டா இடம் தான். இடையில ஒரு ஆறு போகிறது மாரி, ஒரு ஓடை போகிறது மாதிரி இருக்கும். அதில் இப்போ தண்ணி போகல. அதில் நம்ம கொஞ்சம் அங்கே மேலே மேட்டில் இருக்கிற மண்ணுங்களை இங்கிட்டு இழுத்து ஒரு பாலம் மாரி போட்டோம்னாக்கா நம்ம அழகாக அந்த பக்கம் போய்க்கலாம், வந்துக்கலாம். இங்கே தார் ரோடு இந்த பாருங்கள், இங்கே கேட் போட்டிருக்காங்க. இங்கேருந்தே அங்கே வரைக்குமே ஃபுல்லாகவே பட்டா இடம் தான். பெரம்போக்கு இடம் எதுவுமே கிடையாது. மொத்தம் கரெக்டாக 50 சென்ட் இருக்குது. ஒரு சென்ட்டு வந்து 3.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில் குறைச்சி வாங்கிக்கலாம். பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள், அந்த பில்டிங்கு அப்படியே ஒரு கரை மாரி போகுது பாருங்கள். அது டைமண்ட் பென்சிங் போட்டிருக்காங்க. டைமண்ட் வேலி போட்டு நேராக அங்கே போயிட்டு அப்படியே சதுரமாக வருது, அப்படியே செவ்வகமாக வருது பாருங்கள். அப்படியே சுற்றி வந்து இந்த பக்கம் அப்படியே நேராக இதான் அத்து. பாருங்கள், கரெக்டாக அப்படியே ரோட்டு வரைக்கும் வந்து திருப்பி அந்த ரோட்டில் இருந்து அங்கே போயிடும். கேட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே டைமண்ட் பென்சிங் பெற்றிருக்காங்க. யாரும் உள்ளே போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி முன்னாடி லாக் போட்டு வச்சுருக்காங்க. இடம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அருமையான இடம். யாரும் கொடைக்கானலில் நமக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூப்பராக ஒரு சூட்டபிள் ஆகும். இடத்த நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களாக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு வந்தோமே அப்படி ஜில்லுன்னு ஏசி மாரி இருக்கும். நாங்கள் இப்போ தான் போனதுனால நல்லா ஜில்லுன்னு காற்று வருது. அந்த வியூ பாயிண்ட்ன்றது வந்து இது செம்பகனூர் பக்கத்தில் தான். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனோம்னாக்க வியூ பாயிண்ட் வந்துடும். நம்ம எப்படி கொடைக்கானலில் கில்லராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தற்கொலை பாறைன்னு சொல்லிட்டு, அதேமாரி இந்த வியூ பாயிண்டில் நின்று அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா பெரியவள வியூ தெரியும். இடம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு மேலேலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பேரிக்காய், வேறு பீன்ஸு, இந்த மாதிரி கேரட்டு எல்லா விவசாயமும் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். மண் வந்து செம்மண் தான். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நல்லா செம்மண் பூமி. 50 சென்ட் இருக்குது. நல்லா கைக்கு அடக்கமான ஒரு சொத்து. பின்னாடி வேலியேஷன் ரொம்ப கூடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள். இதில் தான் தண்ணி நமக்கு ஒரு கிணறோ இல்லை ஒரு சின்ன போர் போட்டோம்னாலும் தண்ணி சூப்பராக வந்துடும். காட்டேஜ் கட்டி நல்லா இது பண்ணுறதுக்கு தண்ணி வசதி சரியாகவும் இருக்கும். மற்ற இருக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. கொடைக்கானல்னாவே ஒரு ஜில்னஸ் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்கள், இடம் அருமையான இடம். இது விவசாயம் பண்ணாலும் அப்படியே ஸ்டெப்பாக இருக்குது. பாருங்கள், கீழே அப்படியே ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் முன்னாடி கேரட்டு இதுக்கெல்லாம் போட்டிருந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த கேட்டுக்கு நேராக இறங்கி இது ஃபுல்லாகவே அந்த தெரியுது பாருங்களா, தண்ணி போனது மாதிரி ஓட மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே பட்டா இடத்துல கட்டுப்பட்டது தான். நம்ம தண்ணி போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம 50 சென்ட் இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த மேடை இந்த பள்ளத்தை மெத்தனைன்னு சொன்னால் மேட்டில் இருக்குது பாருங்கள், அந்த மண்ணை இழுத்து கீழே விட்டோம்னாக்கா சூப்பராக வந்துடும். காட்டேஜ் கட்டுறதுக்கெலாம் ஒரு அருமையான இடம். பாருங்கள், அப்படியே ஸ்டெப்பாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். இப்போ ஏன் மழை காலத்தில் ஏதாவது கேரட் போட்டால் சூப்பராக விவசாயம் வரும். பீன்ஸு அந்த பக்கம் அந்த மோட்டார் ரூம் தெரியுது பாருங்கள், அங்கிட்டலாம் விவசாயம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த அதே பள்ளத்தில் ஒரு கிணறு இருக்குது. அதுமாரி நம்ம இங்கனக்குள்ளே ஒரு சின்ன பள்ளம் தோண்டினாலும் கூட தண்ணி வந்துடும் நமக்கு ஃபுல்லாக.
இடம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பார்த்துக்கிட்டோம்னாக்கா இடம் பிடிக்குதான்னு பாருங்கள். இடம் கண்டிப்பாக பிடிக்கும். இது இடத்த இங்கேருந்து பார்த்தாலே நம்ம நேரடியாக பார்த்தா நல்லா தெரியும். தார் ரோடு பாருங்கள், இந்த தார் ரோட்டு மேலே நல்லா தார் ரோடு, நல்லா அகலமான ரோடு பாருங்கள். அந்த பக்கம் ஒரு கார் நிற்கிது, இந்த பக்கம் ஒரு கார் நிற்கிது பாருங்கள். அதனால் போய் வர்றதுக்கு ஈஸியான ஒரு இது இருக்குது பாருங்கள். செம்பகனூர் கொடைக்கானல் அந்த டவர்லாம் தெரியுது பாருங்கள். டவர் லைன் அந்த சிவப்பு வீட்டுக்கு மேலே பவர் லைனும் பக்கத்துலேயே போகுது, நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இங்கே இதை ஒட்டியே இந்த ரோட்டை ஒட்டியே போகுது. நம்ம வேணுன்ற அளவுக்கு காட்டேஜ் கட்டணும்னாக்கும் உடனே பவர் லைனும் எடுத்துக்கலாம். இடம் அருமையான இடம். நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரே சமூகமாக ஒரு செவ்வாய் வடிவத்தில் இருக்கும். ரோடு ஃப்ரண்டேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது. காட்டேஜ் இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு அருமையான இடம். வண்டி போய் வர நிறுத்துறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது பாருங்கள். இதான் ரோடு. இடையில அங்கிட்டு சைடில் ஒரு வரிசையாக கார் நிறுத்தினாலும் கூட ஒரு 2 வண்டி போய் வர்றது மாதிரி இருக்குது. அகலமான ரோடு பாருங்கள். இதான் அந்த வியூ பாயிண்ட்டு. உங்களுக்கு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் இங்கே வந்துட்டோம். வந்து இந்த வியூ பாயிண்ட் காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கேன். முன்னாடி பார்த்ததெல்லாம் அந்த மரம் வந்து பேரிக்காய் மரம் பாருங்கள். இதான் அந்த அடியில் இருக்குது பாருங்கள், கீழே தெரியுது பாருங்கள். அதான் பெரிய குளம். ரொம்ப அப்படியே கில்லர் ராக்ஸ் எப்படி போகுதோ அதேமாரி அந்த வியூ பாயிண்ட் உள்ளே எல்லாம் தெரியுது பாருங்கள். அதெல்லாம் பெரிய குளம் ஏரியா. இங்கே டூரிஸ்ட்டில் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் நான் காட்டுற டயத்துலேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால இடமும் நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி வசதி இருக்குது. எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான அமைஞ்ச இடம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து ரொம்ப ஆழமான ஒரு இப்போ கீழே ஆழமாக போகும். அந்த கீழே தெரிகிறது பெரிய குளம் பாருங்கள். அங்கே ஒரு டேம் தண்ணிலாம் தெரியும். நேரடியாக நின்று வீடியோவில் காட்டினதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. நேரடியாக நின்று பார்த்தோம்னாக்கா இன்னும் இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். நிறையா பேர் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இடத்துல நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்றது அதுவும் கம்மியான ரேட்டு தான். கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. பிரித்து தரமாட்டாங்க. ஒரு மொத்தமாக 50 சென்ட் கொடுப்பாங்க பாருங்கள். எல்லாமே கீழே வியூ தெரியுது பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் ஒரே அப்படியே உயரமாக வந்துடும். இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட் கிட்ட இருக்கிறது நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இல்லை வாங்கி போட்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம கழித்து விற்றாலும் கூட நல்ல ரேட்டுக்கு போகும். இடம் அருமையான இடங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு மனசு தோணும் வாங்கணும்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.